ஒரு குட்டையின் கீழ் அரணி தவறாக அரசாட்சி செய்கிறேன். தவறாக அரசாட்சி செய்து வரீங்க. ஆனா கவர்வருக்கும் மாட்டுவருக்கு ஏற்பட்ட வகையினால் 18 நாள் பாரத போர் 18 நாள் பாரத போர் 17வது நாள் சண்டை. ஆமா, நேற்றோடு முடிந்திருக்கிறது. 16 நாள் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கு விடிந்தால் 17வது நாள் சண்டை. இந்த 17வது சண்டையில காட்டுக்கு போகும்போது அடே கர்ணா உன் அசத்த தலை 1000 மானத்தினால் துண்டிப்பை 1000 மானத்தால் துண்டிப்பேன் அப்படின்னு அர்ஜுனன் என்னை கொள்வதாகவும் அர்ஜுனன் உங்களை கொள்வதாகவும் என்னை அர்ஜுனன் கொள்வதாகவும் நெடிய நாள் சபதம். ஆமா, இன்றைக்கு அந்த அர்ஜுனனை கொல்லணும், உங்க சபதத்தை நிறைவேற்றணும். அதனால குளக்கரை சென்று மலையோடு மலை மோதுவது போல் ஒரே சண்டை போல் குளக்கரை சென்று சூரிய பூஜை செய்யணும். போலாமா? போகலாம். ஓ சீக்கிரமா
இன்றைய நடக்கும் யுத்தத்தில் அர்ஜுனனை வீழ்த்தி நானே ஆண்டவத்தாயே இந்த குளக்கரைக்கு வர வேண்டிய காரணம் மகனே கண்ணா நீ என்ன பெற்ற தாயா? அம்மா, பாண்டவருடைய தாய் என்பது உலகறிந்த விஷயம். பாண்டவருக்கு மட்டும் தாய் அல்ல, உன்னை பெற்ற தாயின அந்தானடா அப்படின்னு சொல்றி அம்மா. இப்படி தாய் மகன் என்று உறவு கொண்டாடினா இன்றைக்கு நடக்கும் எந்த காலத்தில் உன் மகனாகி அர்ஜுனனை உயிரோடு விட்டு விடாது. பாண்டவருடைய தாய் என்பது உலகறிந்த விஷயம்.
வேண்டும். ஒரு ஆடவனை மணந்து கொள்ள வேண்டும். அப்பதான் ஒரு மகனுக்கு தாயாக முடியும். கல்யாணமும் ஆகல, கண்ணியும் கழியல, நீ அறியா பருவத்துல என்ன எப்படிமா பெத்த? நான் எப்படி பெற்றே தெரியும். என் தந்தையாகிய குந்தி மகராஜன் இந்த முனிவர் கொடுத்தால் சாபம், இல்லை என்றால் வரம். சாபத்துக்கு ஆளாயிட்டா எல்லாம் செய்வேன் என்று தலகுமதி நின்றார். நான் பாடசாலை அதாவது வச்சு அரமனை திரும்பினேன். என் தந்தை முகத்தை கண்டேன். என் தந்தையே மனவர்த்தத்தோடு இருக்கிறேன். இந்த முனிவர் யாகம் செய்ய வேண்டுமா? தூர்வாச மகா முனிவர், நான் எந்த ஆளை வைத்து நான் யாகத்துக்கு நான் பணிபடி வேலை செய்ய? நான் ஒரு ஆணா பிறகு தவறாலும் பெண்ணா பிறந்திருக்கிறேன். பணிபடி வேலையை நான் செய்து முடிக்கிறேன் என்று உரைத்தேன். முனிவர் யாகத்தில் வந்தார். பணிபடி வேலை செய்து ஆனால் அதாவது தம் யாகம் முடிஞ்சு அம்மா சிறிய மாணவியா இருந்தாலும் பணிவிட வேலை அருமையா செய்திருக்கிறேன். உனக்கு என்னம்மா வர வேணும் என்று கேட்டேன். நான் மர்மமாக இருந்தேன். ஆகையால் 5 உபதேச மந்திரத்தை அதாவது என்னிடத்தில் சொல்லிவிட்டார். அந்த மந்திரத்தை வைத்தேன். கொலக்கரை சென்று தாடுவானத்தை முடித்தேன். சூரிய பகவானை கண்ணால கண்டேன். ஆகையால் அரமனைக்கு திரும்பி வந்து ஆனால் உப்படிக்கு மாலை மேல 2 ஜாமம் பவர் நோம்பி நிலா. ஆனால் இந்த முனிவர் அதாவது இந்த மந்திரம் படிக்குமோ படிக்காதோ அப்படி என்று ஒரு மந்திரத்தை ஓதினேன். அந்த மந்திரம் சூரியனுடைய மந்திரம் போல் தெரிகிறது. அந்த மந்திரம் சூரியனை போய் பற்றி இரவு நேரத்துல பிராமண அவதாரத்துல என்னிடத்தில் வந்து நின்றார். என்னிடத்தில் வந்து பின்னே நீ அறியா பருவமா இருக்கிற, அதாவது உன்னை சேர்ந்தால் பாபம், அப்படி சேரவில்லை என்றால் தூர்வாசனுடைய சாபம். இந்த மந்திரம் அதாவது சூரியனோட மந்திரம். நான் சூரிய பகவான் என்று உரைக்கிறேன். நான் அறியா பெண்ணை பருவம் உள்ள மங்கையாக்கி என்னை சேர்த்து விட்டார். பிறகு ஆகையால் அதாவது கண்ணை கழியவில்லை, கல்யாணம் ஆகவில்லை, இளம் பருவத்திலே குழந்தை பெற்றுட்டுமே நாளை நமது தந்தை தலகுமந்து நடப்பார்களே என்று கத்தினேன்.
தெரிவித்தார். சூரிய பகவான், அம்மா உன்னை என்னை தவிர யாருக்கும் தெரியாது, நம்ம 2 பேரும் தான் இருக்கிறோம் அப்படி என்று கையை நீட்டினார். தங்க பெட்டி குழந்தையை வெய்யுமா என்று உரைத்தார். வெட்டியில வைத்து ஆத்துல விடுன்னு சொல்லிட்டாங்க. ஆத்துல விட்டப்பா, அந்த ஆத்துல விட்ட குழந்தை நீதான்ப்பா. அம்மா பல ஆண்டு காலத்துக்கு முன்னால தூர்வாச மகாமுனிவருக்கு பணிவிட வேலை செய்த அந்த முனிவர் மணமகிழ்ந்த 5 மந்திர உபதேசங்களை தந்தார். இந்த மந்திரம் வலதுபாகமோ வலதுபாகாத மந்திரத்தை உச்சரித்த சூரிய பகவானுக்கு உனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. 5 வயசுல ஒரு மகனை பெற்றெடுத்தமோ இது ஊரு நகைக்கும் நாடு நகைக்கும் அப்படின்னு ஆத்தல விட்டுட்ட. அந்த குழந்தை நான் என்கிறாயா? அந்த குழந்தை நீரப்பா. அம்மா எத்தனையோ ஆண்டு காலத்துக்கு முன்னால ஒரு குழந்தைய ஆத்தல விட்ட. அது மீன் மச்சங்கள் அறிந்திருக்கும், மண்ணோடு மண்ணாயிருக்கும். அந்த குழந்தை எப்படி நான் ஆக முடியும்? பெத்த குழந்தை அடையாளம் தெரியாமல் போய்விடுமா? அந்த குழந்தைக்கு அங்க அடையாளம் உண்டா? என்ன அடையாளம்? காதிலே குண்டலம், காதிலே குண்டலம், மார்பனை கவசம். காதிலே குண்டலம், மார்பனை கவசம். காதிலே குண்டலம், மார்பனை கவசம். வேற ஏதாவது அங்க அடையாளம் உண்டா? பிறக்கும் போதே உதரத்தோட ஒட்டி பிறந்த குழந்தை. அந்த குழந்தைய பெட்டியில வைக்கும் போது ஒரு ஆடை வைக்கணும். என்ன ஆடை? நாகாஸ்திரப்பட்டு. அம்மா உன்னை போல இந்த அங்கு தேசத்துக்கு எண்ணற்ற தாய்மார்கள் வருவது உண்டு. கர்ணா, நான் தான் உன் பெற்ற தாய் அப்படின்னு சொல்வது உண்டு. ஆனா நிச்சயமாக நீதான் என் பெற்ற தாயாக இருந்தா அந்த நாகாசுரப்பட்டை உன்னால் உணர்த்த முடியுமா? நன்றாக யோசிச்சு சொல். என் தாய் இல்லை என்றால் நீ பத்தி அறிந்து விடுவா. ஜாக்கிரதை. இதோ நாகாசுரப்பட்டு. இந்த நாகாசுரப்பட்டு வெளுத்தினா உன்னை தாய் என்று ஏற்றுக்கொள்வேன்.
மகனாக பிறந்து நான் குலகெட்ட பாவி ஆடுறப்பா ஆகையால் குந்தா தேவிக்கு சூரிய பகவானுக்கு பிறந்தவன் என் மனதில் நெடிய நாளா ஒரு ஆசை. நான் சாகரத்துக்குள்ள என்னைக்காவது என் பெத்த தாயை பார்ப்போமா இல்ல பார்க்காதே இறந்து விடுவோமா என்று என் மனதிலே ஒரு ஏக்கம். என் பெத்த தாயை நான் கண்ணால கட்டிடப்பா. அம்மடி வந்தத செல்லம்மா பெற்ற தாயே கவர்வருக்கும் பாண்டவருக்கு ஏற்பட்ட வகையினால் பாரத போர் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த தனிமையில இந்த கொலக்கரைக்கு வர வேண்டிய விஷயம் எதுக்காக வந்தேன் தெரியுமா? என்னம்மா? கல்லடி ஐவரானே குந்தமாதேவி என்றாய் பஞ்சபாண்டவர்கள் ஐவர்களும் என் தம்பிமார்கள் தாரா புகழ்படித்த தருமர் என் தம்பி 12,000 கஜாந்தர பலமுடைய பீமன் என் தம்பி அர்ஜுனன் நகலன் ஜகாதேவன் ஐவர்களும் என் தம்பிமார்கள் என் மனமெல்லாம் எவ்வளவு ஆனந்த சந்தோஷம் அடைகிறது தெரியுமா? அம்மா என் தம்பிகளோடு நான் சேர்ந்தா இந்த அஸ்தினாபுரத்துக்கு நான் அரசனாகலாம்.
என் தம்பிகளோடு வந்து சேர்த்துங்க. அம்மளம் பாலூட்ட வீட்டுக்கு தான் அம்மளம் என்ன ஜாதி குலங்கட்டவன் இந்த உலகமே தூசித்து போதம்மா. கர்ணன் எலிகுலத்தான் ஈனச்சாதி அல்ல, எனக்கு அண்ணன், இந்த அஞ்சு தேசத்துக்கு மன்னன். அப்படி என்று இந்த அஞ்சு தேசத்தை மகனை சுட்டி அழகு பார்த்தான் துரியோதனை. என் உடம்புல ஓடக்கூடிய ஒவ்வொரு துளி ரத்தங்களும் அது துரியோதனுக்கு சேர்ந்தது. அம்மா, இந்த 10 நாள் பாரத போறல என் உயிரையா துரியனுக்காக கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நேற்றோடு 16 நாள் சண்டை முடிந்திருக்கிறது. இன்றைக்கு 17வது நாள் சண்டை. இன்றைக்கு ஒண்ணு நான் சாகணும், எல்லா ஒட்டகம் அர்ஜுனன் சாகணும். இதுல 2 ஒண்ணுதான் நடக்கும். அப்படித்தான் தம்பிமாரோட சேர மாட்டேன். என் தம்பிமார்களோடு நான் சேர்வது அது இயலாத காரியம். ஒரு தம்பிமாருக்கு எதிரி எதிரிதான் நிச்சயமாக. பெத்த தாய் இரண்டு வரை கேட்பேன், உன்னால கொடுக்க முடியுமா? பெத்த தாய் என்ன கையேந்தி வரமா? என்னம்மா ஆகையால் அதாவது பாண்டவர் 5 பேருமே உனக்கு எதிரியா இல்ல தனிமையில் யாராவது உனக்கு எதிரியா? பாண்டவர்கள் இல்ல, தருமன் எனக்கு நிகரான எதிரி அல்ல, பீமன் எனக்கு நிகழ்த்த வீரன் அல்ல, நகல ஜகாதேவர்கள் அப்பாவி பாலர்கள் எனக்கு நேரிட்ட விரோதி. நானே வல்லம் என்று கொக்கரித்துக் கொண்டிருக்கிறானே அர்ஜுனன். அர்ஜுனன் தானே உனக்கு எதிரி. அந்த அர்ஜுனன் தான் எனக்கு எதிரி. அர்ஜுனன் உனக்கு பகையா இருந்தா அர்ஜுனன் பகையை நீ தீர்த்துக்கோ, நான் வேண்டான்னு சொல்லல. மீதி 4 பேருக்கு உயிரோடு விடு. இந்த அதாவது அர்ஜுனனை தவிர 4 பேருக்கு உயிருக்கு எந்த விதமான சேதம் இல்லை என்று ஒரு சத்தியம். அம்மா, அர்ஜுனனை தவிர மற்ற உன் 4 பிள்ளைகளுக்கும் என்னால் எந்த இடையூறு நேராது, இது சத்தியம். மகனே, அர்ஜுனனை எப்படி பார்ப்பது? அம்மா, நான் வளர்க்கப்பட்ட நாகாசுரம் ஒரு கதை தொடுத்தேனாலா அந்த ஆயன் அல்ல, அந்த அர்ஜுனன் அல்ல. அதல சொற்க மத்திய வாதால 7 14 புவனமே சென்றாலும் விடாது. நாகாசுரத்தினால் அர்ஜுனனை வீழ்த்துவேன். ஒரு கடி விட்டால் அர்ஜுனன் படித்து விடுவார் நிச்சயமாக. மற்றொரு கடி விட்டால் பாண்டவர் 4 பேரும் படித்திருவாங்க. அந்த அர்ஜுனனுக்காக ஒரு கடியை தவிர்த்து மறுகடி தடுப்பதில்லை என்று ஒரு சத்தியம். நான் வளர்க்கப்பட்ட நாகாசுரம் ஒரு கணைக்கு மேல் மறுகடை விடக்கூடாது, அவ்வளவுதானே. ஒரு கணைக்கு மேல் மறுகடை விட மாட்டேன், இது சத்தியம். நான் மட்டும் உனக்கு ஆகாத மகன் தானே அம்மா. என்னிடத்திலிருந்து 2 சத்தியங்களை பெற்றாய் அம்மா. எனக்காக 2 சத்தியங்களை செய்து தர முடியுமா? ஏனென்றா கண்ணன்தான் அண்ணன் என்றா பாண்டவர்கள் என்னோடு சண்டை செய்ய மாட்டார்கள்.
ஆனா இந்த 18 நாள் பாரத போர் முடிய வரை இந்த கர்ணன் தான் பாண்டவருக்கு அண்ணன் என்றும் பாண்டவர் கர்ணனுக்கு தம்பி என்றும் நீ யாரிடமே சொல்லக்கூடாது. எனக்கு ஒரு சத்தியம் செய்து தரப்பா. இந்த பாரத போர் முடிகிற வரைக்கும் அங்கதான் சாதிபதி கர்ணன் தான் இந்த பாண்டவருக்கு அண்ணன் என்று நான் ஒரு தப்பி எடுத்த நான் சொல்ல மாட்டேன். எனக்கு இன்னொரு சத்தியம். ஏன்னா நான் பிறந்து வளர்ந்த ஆளான நாள் முதல் என்ன ஜாதி குல கட்டமை கிளி குலத்தாய் ஈன ஜாதி அப்படின்னு முன்ன விட்டு பின்னாடி பேசுவது உண்டு. ஆனா இன்றைக்கு 17வது சட்டைகளே வெற்றி தோல்வி வீரனுக்கு அழகு. ஒண்ணு நான் ஜெயம் பெறலாம், ஒண்ணு அர்ஜுனன் ஜெயம் பெறலாம். இதுல ரெண்டும் ஒண்ணுதான் நடக்கும். அப்பதான் அர்ஜுனன் பாடுபட்டு அப்ப நம்ம ஆண்டு மாடிக்கு போலாம்.
கர்ணன் சரியான குலத்தோன் அப்படி இந்த உலகமே என்னுடைய மகன் தான் தம்பிமார்கள் என் மக்கள் தான் நான் என்ன கண்டடா பொண்டாட்டி ஆமா தலைவரே என்ன ஜாதி குலம் கட்டவன் ஆமாங்க அப்படி என்று அன்றைக்கு போனா அவங்க வீட்டு அப்ப வீட்டு சண்டைக்கு போறோம் நானும் பைய எடுத்துட்டு வரேன் நானும் சந்தைக்கு வரேன் நீதான சொல்ற சந்தைக்கு போகணும்னு காய் குழம்பு காய் எல்லாம் வாங்கணும் நீ சொல்றது வேற நான் அதனால பொன்னுரிமை மாளிகை போகணும் ஆமா அங்க பொன்னுரிமை மாளிகை தேடி எங்க மாளிகை தேடி பாட்டு மட்டும்